ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று ரிலீஸ் ஆன டிஆர்பி வீக் 31க்கான டிஆர்பி வச்சு டாப் 15 சீரியல்ஸ் வந்து அர்பன் ப்ளஸ் ரூலில் பார்த்துடலாம். எஸ், தொடர்ந்து இல்லை, இப்போ வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் பொசிஷன் மாறி இருக்குது. எஸ், ஃபஸ்ட் பொசிஷனில் சிங்கப்பெண்ணே சீரியல். ஸோ இவங்க வந்துட்டு லாஸ்ட் டைம் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் பொசிஷன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், 9 PM ஸ்லாட்டாக உங்ககிட்ட பேக் ஆயிடுச்சு. செகண்ட் பொசிஷனில் சிறகடிக்க ஆசை, தேர்ட் பொசிஷனில் கயல், ஃபோர்த் பொசிஷனில் மருமகள் சீரியல், ஃபிஃப்த் பொசிஷனில் வானத்தை போல, சிக்ஸ்த்தில் மல்லி சீரியல். ஸோ வானத்தை போல இஸ் பேக். ஸோ 8:30 ஸ்லாட்டுமே அவங்ககிட்ட வந்துருச்சு சன் கையிலேயே. ஸோ நல்ல ஒரு விஷயம். செவன்த் பொசிஷனில் பாக்யலட்சுமி சீரியல், 8th பொசிஷனில் சுந்தரி, 9th பொசிஷனில் பாண்டியன் ஸோ சீசன் 2, 10th பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல், 11th பொசிஷனில் ஆகா கல்யாணம் சீரியல், 12th பொசிஷனில் 2 சீரியல் ஷேர் பண்ணியிருக்காங்க, ராமாயணம் அண்ட் இனியா, 13th பொசிஷனில் அண்ணா, 14th பொசிஷனில் கார்த்திகை தீபம் சீரியல், 15th பொசிஷனில் சந்தியராகம் சீரியல். ஸோ அதாவது 3 பேக் டு பேக் ஜி சீரியல்ஸ் வந்து டாப் 15 வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுமே எல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரேட்டிங்ஸில் காமிக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா சின்ன மருமகள் சீரியல் ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அகைன் அந்த 5+ ரேட்டிங்ஸ்க்கு அந்த ஆவரேஜ்க்கு வந்தாச்சு. அதே போல் ஆக கல்யாணம் சீரியலுமே தான். ஸோ ஆக கல்யாணம் சீரியல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தெலுங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பட் இங்கே கிடையாது. ஸோ ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ராமாயணம் கூட நல்ல ரேட்டிங்ஸ், ஏன்னா ஒரு டப்பிங் சீரியல் 5+ மெயின்டைன் பண்ணுறதுல பெரிய விஷயம். ஸோ அந்த 5+ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படிங்கிறதான். ஸோ ஹோப் இன்னும் அந்த ட்ராக்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. மெயின் ஸ்டோரிக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அந்த சீரியல் நல்ல ரேட்டிங் வாங்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதே போல் மல்லி சீரியலுமே பிக்கப் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்ல ரேட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க இப்போ 7.4 வாங்குது. இன்னும் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ஸ்டாக்லாம் வச்சாங்கன்னா 8+ அசால்ட்டாக டச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மூவ் தான் மல்லி சீரியலுமே. அதே போல் அந்த பீக் ப்ரைம் டைம் இருக்குல்லையே மருமகள். ஸோ மருமகள் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா கயல் வந்து 8.7 வாங்குறாங்க. அது தொடர்ந்து வர மருமகள் 8.2னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் நியூ லான்ச் அப்படிங்கிறதால. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து சன் சைட்லையும் இருக்குது. பட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வானத்தை போல சீரியல் வேறு எண்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 3 முடிச்சு வந்து 8:30 லான்ச் பண்ணுவாங்களா, இல்லை எந்த மாதிரி டைம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 8:30 டேரக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ வர எல்லா நியூ சீரியல்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சனில். ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. மேபி கையில் தூக்கி 8:30 போட்டு இங்கே 7:30க்கு 3 முடிச்சு லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட திங்கிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.